Hi, this is Jayanti. Hello, this is Christy. ஒரு happy news. நேத்தோட நாங்க 3000 subscribers cross பண்ணிட்டோம். எங்களுடைய viewers and subscribers எல்லாருக்கும் எங்களுடைய big thanks. Once again, I thank all the viewers and subscribers. ஏற்கனவே நாங்க சொல்லியிருந்த மாதிரி இன்னைக்கு giveaway contest நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். ஆனா இந்த தடவை நாங்க டிஃபரெண்டா கண்டக்ட் பண்ண போறோம். எங்க சேனல்ல உங்களை பார்க்கலாம். இவ்வளோ நாளா எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணி எங்களை என்கரேஜ் பண்ணி இப்படியெல்லாம் செஞ்சதுனால நாங்கள் என்ன நினச்சோம், ஏன் உங்களையும் எங்களுடைய சேனலில் பேச வைக்கக்கூடாதுன்னு. அதனால தான் இந்த ஐடியா. இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணனா 3 ரூல் இருக்குது. ரூல் நம்பர் 1, உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இல்லைனா உங்கள் ஊர் ஸ்பெஷலாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியில் ட்ரெடிஷ்னலாக நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். அந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்லேயே செஞ்சு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். ஆனால் எல்லாராலையும் செய்யக்கூடிய ரெசிபியாக இருக்கணும், அதே நேரத்தில் நாங்கள் இது வரைக்கும் செஞ்சு போடாத ரெசிபியாகவும் இருக்கணும். ரூல் நம்பர் 2, நீங்கள் செய்ய போகிற ரெசிபிக்கு தேவையான பொருட்கள், செய்முறை, இன்க்ரீடியன்ட்ஸ், ப்ரிப்பரேஷன், அதை கிளியராக நீங்கள் தமிழ்லையாவது இங்கிலீஷ்லையாவது டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும். ரூல் நம்பர் 3, நீங்கள் அந்த செஞ்சீங்க இல்லையா ரெசிபி, அந்த ரெசிபி எதுக்காக அந்த ரெசிபியை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவாக நீங்கள் பேசி, இப்படி எடுக்கக்கூடாது, வெர்டிக்கலாக ஹாரிசான்டலாக எடுக்கணும், இப்படி வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் செஞ்ச சாப்பாட்டோட ஃபோட்டோ, அப்புறம் எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி, அப்புறம் நீங்கள் பேசின வீடியோ, இது 3த்தையும் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் வாட்ஸ்அப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நாங்கள் சீக்கிரமாக போடுவோம். நீங்கள் அனுப்ப போகிற அந்த செய்முறையை வச்சு நாங்கள் வீட்டில் செஞ்சு நீங்கள் பேசி அனுப்புகிற அந்த வீடியோவோட அந்த சாப்பாடு ஃபோட்டோவையும் எங்கள் சேனலில் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கான்டெஸ்ட்டில் வின்னர்ஸை நாங்கள் எப்படி செலக்ட் பண்ண போகிறோம்னா, நீங்கள் ரெசிபி அனுப்புகிறீங்கள, அதை நாங்கள் எங்கள் கிச்சனில் செஞ்சு வீடியோவை போஸ்ட் பண்ணுவோம். அந்த வீடியோவுக்கு எத்தனை லைக்ஸ் வந்திருக்கு, வியூவர்ஸ் எவ்வளோ நிமிஷம் அதை பார்த்துருக்காங்க, ரெண்டையும் கால்குலேட் பண்ணி ரெண்டுமே அதிகமாக வர முதல் 5 பேருக்கு நல்ல ஒரு அருமையான கிஃப்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுவோம். இந்த தடவை நோ ஸ்பின்னிங், ஒன்லி வின்னிங். ஸோ நீங்கள் வின் பண்ணோன்னா உங்கள் வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லி அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு லைக்ஸ் நிறையா வரும், அவங்க ப்ளே பண்ணி பார்க்குற மினிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், நீங்களும் வின் பண்ணிடலாம். போன கிவ்அவேக்கு நாங்கள் வின்னர்ஸ்க்கு பிஜன் வெஜிடபிள் சாப்பர்ஸ் நாங்கள் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அவங்ககிட்ட நல்ல ரிவ்யூ வந்துருச்சு அந்த ப்ராடக்ட்ஸை பற்றி. எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் அமேசான் லிங்க் நாங்கள் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ நம்ம ரெகுலர் ஷோக்கு போவோம். ஒரு ஹெல்த்தியான அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ, கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், நாட்டு சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், பால் 1/2 கப், தேன், பட்டர், ஆயில், உப்பு 1/4 ஸ்பூன். நீங்கள் நான் சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பேன்கேக் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் இது. ஏற்கனவே இதை வச்சு நான் சப்பாத்தி செஞ்சு காட்டியிருக்கேன். அதை பார்க்காதவங்க எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக இருக்கும். வேக வச்ச 1/2 கிலோ கிழங்கு இப்போ நம்ம தோலை எடுத்துட்டோம். அதை மிக்சியில் போட்டு அது கூட 2 முட்டையை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக வீட்டில் நாங்கள் மைதா தான் ஆட் பண்ணுவோம், பட் நம்ம குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்குறதா இருந்தால் கோதுமை மாவே போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். இது ஸ்வீட் வேணுன்றவங்க இதை ஆட் பண்ணலாம், இல்லைனா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். நான் கடைசியில் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு தேன் கூட ஊற்றி கொடுக்கலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இது ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிவிடும். இப்போ ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும் பேன் கேக்குக்கு. பட் இந்த பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு 1/2 கப் மில்க் எடுத்துருக்கேன், நல்லா காய்ச்சி வச்சுருக்கேன். இந்த மில்க்கை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் மாவு ஊற்றுற பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நாம் அதை ஃப்ரை பண்ணதுக்கு ஒரு பேனை ரெடி பண்ணிக்கலாம்.
நான் ஒரு நான்ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம பேன் கேக்கை ரவுண்டாக ஊற்றிக்கலாம். பட் சிம்மில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நியூட்ரிஷியஸான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்து நீங்கள் கொடுக்கலாம். கோதுமை மாவு கூட வேண்டாம்னா வெறும் சக்கரவள்ளி கிழங்கு இல்லைனா அதுக்கு பதிலாக வாழைப்பழம் போட்டு 2 முட்டையை ஊற்றி அடிச்சு நாட்டு சக்கரை எல்லாம் தேனை ஊற்றி அட்லீஸ்ட் நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரை ஆகிடுச்சுனாலே நல்ல வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் நெய்யை ஊற்றுனோம்னா அது பொரிஞ்ச பிறகு மேலே அப்படியே நல்லா கோட்டாக இருக்கும். அதை சாப்பிடும்போது அந்த சாஃப்ட்னஸ்க்கும் இந்த நெய்யோடைய ஃப்ளேவருக்கும் வா சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு சைட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம் எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் இல்லைனா ஆப்பிளில் கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். பட் ஆப்பிளில் நீங்கள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் ஆப்பிளை ஸ்டீம் பண்ணி போடுங்க, அப்போ தான் கான்ஸ்டிபேஷன் வராது. மற்றபடி இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிள் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட சாப்பிட்லாம், ஸ்டமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி முடிச்சிட்டோம். அதை ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சுட சுட இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி மேலே ஒரு சின்ன துண்டு பட்டரை வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் அது லைட்டாக மெல்ட் ஆக அப்படியே கொஞ்சம் தேனை ஊற்றி விட்டு கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க நீங்கள். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு பேன் கேக்கை நான் செஞ்சு காட்டிட்டேன். இனி நீங்கள் தான் செஞ்சு பார்க்கணும். சக்கரவள்ளி கிழங்கு சீசன் முடிய போகுது, அதுக்கு முன்னாடியே வாங்கி செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வைங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு புது ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். குட் டே.